டெல்லியில கிட்டத்தட்ட 2026 ஸ்டார்ட் ஆன ஒரே மாசத்துல 800 பேர் காணாம போயிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 54 பேர் வந்து தொலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 500 கிட்ட வந்து வுமன்ஸ், பேலன்ஸ் 290 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ். ஸோ இதுல வந்து 191 வந்து பார்த்தீங்கன்னா மைனர்ஸ். அது மட்டும் இல்லாம 235 கேஸஸ் தான் இதுவரைக்கும் ட்ரேஸே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கேஸ் மேல அன்ட்ரேஸ்டா இருக்கு வித்தின் அ மந்த். இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டட் ரெக்கார்ட்ல இருக்கிறது. ஸோ ரெக்கார்டு இல்லாம ஆஃப் தி ரெக்கார்ட் பாருங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு. ஸோ வித்தின் அ மந்த் வந்து இத்தனை கேசஸ் வந்து மிஸ்ஸிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னா, வாட் அபவுட் த கவர்மெண்ட்? எதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம்? எதுக்கு இத்தனை கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்? எதுக்கு இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? எதுக்கு இண்டிபெண்டன்ஸ் முதல்ல நம்மளால கண்ட்ரி ரூல் பண்ண முடியல அப்படிங்கும்போது, எதுக்கு நம்ம வந்து சுதந்திரம் வாங்கி இப்படி சுற்றணும்? கம்முன்னு அதுக்கு அவனுக்கடியே இருந்துட்டு போயிடலாமே. ரெண்டும் ஒன்று தான். கேட்டால் ஒன்றே ஒன்று சொல்லிப்பாங்க, இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. அப்போ வந்து டேக்ஸ் வாங்காதீங்க, யாருக்கிட்டையுமே டேக்ஸ் வாங்காதீங்க. கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணிடுங்க. எங்களால் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ண முடியல, இவ்வளோ பெரிய கண்ட்ரிஸ் வந்து இவ்வளோ பெரிய பாப்புலேட்டடான கண்ட்ரி மேனேஜ் பண்ண முடியல, வி ஆர் நாட் கேப்பபிள்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிட்டு கொடுத்துட்டு போங்க. இல்லை ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க. அந்தந்த பிளேசஸில் வரி மட்டும் கரெக்டாக வாங்குறீங்க, மக்கள் என்ன பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து அதில் 1% கூட ப்ராப்பராக பண்ணல. கிட்டத்தட்ட 500+ மிஸ்ஸிங் கேசஸ். இதுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பு? கவர்மெண்ட் தான் பொறுப்பு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் என்ன தான் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட சின்ன குழந்தைங்க, உமன்ஸு, மென்ஸு எல்லாருமே காணாமல் போகுது. இதெல்லாம் வந்து பாருங்கள், நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 54 பேர்னா அப்போ இந்த கவர்மெண்ட் எந்த லட்சணத்தில் ரன் பண்ணுது? இந்த கவர்மெண்ட் இருக்குதானே தெரியல. மனித உயிர்களில் உருவானப்போ இந்த பூமியில் அப்படி இப்படி பறஞ்சு விரிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாமல். இதுக்கு எதுக்கு பரிணாம வளர்ச்சி அடையணும்? நம்ம இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் பண்ணி மக்களுக்கு மேம்படுத்துகிறோம், நாமளே நம்மளுக்குள்ள ஒருத்தர் மேலே உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணணும். பரிணாம வளர்ச்சி அடையாமே இருந்திருக்கலாமே. இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடைசியில் குறை சொல்லி எதுவும் ஆக போகிறதில்ல. இப்போ என் வீடியோ நீங்கள் தான் பார்க்குறீங்க, அவங்க யாரும் பார்த்து இதுக்கு ஆக்ஷனும் எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே சேஃப். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். So, bye.